உங்களுக்கு இன்னைக்கே ஆடுக்கு காசு செலவு பண்ணி நாளைக்கே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, உங்களுக்கு மெட்டா ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் கரெக்டான பிளாட்ஃபார்ம் இல்லை. இன்னுமே நிறைய பிசினஸ் ஓனர்ஸை சில ஏஜென்சி இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. உடனே உங்களுக்கு 2x ரிட்டர்ன் 3x ரிட்டர்ன் அந்த மாதிரி சொல்லி ஓகே இது பேசிக்கா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். ஆனா அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு தான் பையர் சைக்காலஜின்ற ஒரு விஷயம் உள்ள வருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆட் சரியா ஒர்க் ஆகாததுக்கு காரணமே பையர் சைக்காலஜி தெரியாம அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றது தான். ப்ராப்பரா சேல்ஸ் ஃபனல் இல்லாம ஆட் ரன் பண்றது எப்படின்னா, இந்த காசை தூக்கி போட்டுட்டு அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பாக்கெட்லயே டபுள் ஆகி வந்து விழுன்னு நினைச்சிட்டு இருக்க மாதிரி தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எதனால ஃபெயில் ஆகுதுன்னா, ப்ராப்பரான ரீடார்கெட்டிங் இல்லாதது, கரெக்டான ஃபாலோ அப் இல்லாதது, நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்காதது தான் இதோட மெயின் ரீசன். ஸோ சும்மா ஆட் ரன் பண்ணிட்டு சேல்ஸ் வரும்னு எதிர்பார்க்கறத விட்டுட்டு நான் சொல்ற இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சேல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுங்க. செகண்ட் ஒன், உங்களோட சோசியல் மீடியா வெப்சைட்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி விசிட் பண்ணவங்களை ரீடார்கெட்டிங் பண்ண கத்துக்கோங்க. ஃபைனலா ஃபாலோ பண்றது ரொம்பவே முக்கியம். இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஒரு போனஸ் டிப் என்னன்னா, உங்க கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி புது ஆடா ரன் பண்ணி உங்க ஆடியன்ஸை டெஸ்ட் பண்ணி பாருங்க. லைக் எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாது அந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.